ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 2021 ரெகுலேஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் படிக்கிறேன், என்னென்ன கொஷின் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கொஷின் தான் வருமானது கன்ஃபார்ம் கிடையாது, பட் வரலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், ஸோ இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் மினிமம் இன் அ லிஸ்ட், இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமில் ஃபைண்ட் மினிமம் இன் அ லிஸ்ட் கேட்டிருக்காங்க. தென் டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்ட கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம், அதாவது ரெக்கர்ஷன் பற்றியும் ஐட்ரேஷன் பற்றியும் கேட்கலாம். ஒன்று ரெக்கர்ஷன் மட்டும் 8 மார்க்குக்கும் கேட்கலாம், இல்லை ஐட்ரேஷன் மட்டும் 8 மார்க்குக்கு கேட்கலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து 16 மார்க்காகவும் கேட்கலாம். தென் ஃப்ளோ சார்ட் ஃபார் கிவன் ப்ராப்ளம், இது கம்பல்சரி கொஷின். உங்களுக்கு ஒரு 8 மார்க்குக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ சார்ட் கேட்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஃபைண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம், இல்லை ஒரு ஃபேக்டோரியலுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கேட்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு கம்பல்சரி கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்க்கலாம். ஸோ யூனிட் 2ல் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் கொஷின் பைத்தான் இன்டர்பிரிட்டர் அண்ட் இன்டராக்டிவ் மோட், அதாவது இன்டர்பிரிட்டர் மோடில் பைத்தான் எப்படி, இன்டராக்டிவ் மோடில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ஒரு 8 மார்க்குக்கு தான் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு 16 மார்க்லேயே மொத்தமாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு கேட்டாலும் இல்லை ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு கேட்டாலும் நீங்கள் எப்படினாலும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் எழுத போகிறீங்க. ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா கடைசியாக நீங்கள் ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் என்ன ப்ரெசிடென்ஸில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இதுவும் 16 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராமில் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ் தான் ஸ்வாப்பிங். ஸோ இது 8 மார்க்கில் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. தென் சர்க்குலேட் வேல்யூ ஆஃப் n வேரியபிள்ஸ், இந்த கொஷின் உங்களோட லேப் மேனுவல்லையும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஷினும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் கண்டிஷ்னல் பிரான்ச்சிங், இஃப் எல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இஃப் அந்த கண்டிஷ்னல்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷ்னல் பிரான்ச்சிங்கில் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பிரேக் கண்டினியூ பாஸ், இதில் பிரேக் அண்ட் கண்டினியூ கண்டிப்பாக அடிக்கடி ஒரு 8 மார்க்கில் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு 8 மார்க்காகவும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 16 மார்க்காகவும் கேட்பாங்க. ஸோ பி ரெடி ஃபார் 8 மார்க்குக்கும் எழுதணும், இல்லை 16 மார்க்குக்கும் எழுதுறதுக்கும் ரெடியாக இருந்துக்குங்க. அடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், ஸ்ட்ரிங் மெத்தட், இது ஒரு 16 மார்க் ஆர் 8 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச்சோட ப்ரோக்ராம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 4 தான் ரொம்ப ஈஸியாக நம்மளால் கொஷின் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். ஏன்னா அதில் 3 டாபிக் தான் இருக்குது. லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, இது 3ல் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரப்போகுது. ஒன்று லிஸ்ட் ஆப்ரேஷன் மெத்தட் வரப்போகுது, இல்லை டியூப்பிள் ஆப்ரேஷன் மெத்தட் வரப்போகுது, அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி ஆப்ரேஷனோட மெத்தட் வரப்போகுது. இஃப் கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னா இதோட ப்ரோக்ராம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது 3 கொஷினும் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. தென் இதோட இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் இந்த யூனிட்டில் ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ரிட்டைல் பில் ப்ரிப்பரேஷன் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது 3ஐயும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் இந்த யூனிட்டை உங்களால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ், அதில் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஃபைலுன்றதை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென் எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மட்டுமே அடிக்கடி கேட்டால் ஒரு 8 மார்க் ஆர் 16 மார்க் ரெண்டுலையுமே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அடுத்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் கண்டிப்பாக 16 மார்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க.
தென் இதில் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்டூடெண்ட் மார்க் ரேஞ்ச் வேலிடேஷன். அதாவது 80 அண்ட் அபவ் இருந்தால் அவன் என்ன கிரேட், 90 அண்ட் அபவ் இருந்தால் என்ன கிரேட், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ரேஞ்ச் வேலிடேஷன். இதுவும் உங்களோட லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரோக்ராம் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 16க்கு 15 மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். அது போக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த கொஷின்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.